பார்க்குக்கு போயிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க மாலுக்கு தான் போனோம். சுடிதார் டாப்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேனு இந்த செராமிக்கில் பண்ணது பார்த்தோம். எனக்கு வந்து என்னோடய ஹெல்த்தையை வந்து நான் இதோட ஷேர் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லுவேன். தெரில, குக்கரில் சமைக்கிறதே வந்து அன்ஹெல்தின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது என்ன கோட்டிங்கு என்ன வச்சு யூஸ் பண்ணுறாங்க, என்ன தயாரிக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இதை தான் விரும்புகிறாங்கல்ல. ஆனால் வந்து நான் வந்து அதை விரும்ப மாட்டேன். தெரிலங்க, அது என்னன்னு தெரில. நான் எங்கள் அம்மாச்சி மாதிரி வந்து சும்மா 2-3 பாத்திரம் ரொம்பையும் வாங்க மாட்டேன், ரொம்பையும் யூஸ் பண்ண தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணால் நீங்கள் தரமாக வாங்கிக்கலாம். இந்த பேன் அழகாக இருக்குல்ல, அதுக்கு கொடுத்த அந்த பிளாஸ்டிக்கே வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. எப்படி இவங்க பிளாஸ்டிக்கை வச்சு இது பண்ணுறாங்கன்னு தெரில. இந்த ஸ்டீல் நல்லா இருக்குல்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில், எவ்வளோ ஆயில் நான் சொல்கிறேங்க, உண்மையிலே சொல்கிறேன். சமையலுக்கு உங்கள் ஹெல்த்து, உங்கள் ஃபேமிலி ஹெல்த்துக்கு கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இந்த மீன் பார்த்திங்கன்னா 2000 ரூபாயாம். என்னென்னா கேட்டால் அட்லாண்டிக், அங்கே ஏதோ ஒரு மீன், சல்மான் மீனா. ஆனால் இது 2000 ரூபா வெர்த்தான்னு தெரில. டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தா தெரியும்ல. பசங்களுக்காக லேஸ் கேட்டாங்க, நோ லேஸ்ன்னு சொல்லியாச்சு. இந்த கண்ணாடி பாக்ஸில் நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன், எப்படா சாக்லேட் ஃபுல் பண்ணுறாங்கண்ணா. அது சைடில் க்ளோடு இருக்குது, அது தெரியலையே நமக்கு. சூப்பராக பசங்களை அட்ராக்ட் பண்ணுற அளவு கேண்டி க்ரஷ்ன்னு சொல்லி சூப்பராக வச்சுருக்காங்க மாலில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா வந்து செம்ம க்யூட்டுங்க, எது சொன்னாலும் கேட்டுப்பாங்க. க்ரீன் பார்க் வியூ எவ்வளோ அழகாக தெரியுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. இந்த டிஸ்பிளே எவ்வளோ பாருங்களேன், செம்ம லுக்காக இருக்குல்ல, அழகாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் எனக்கு எங்கள் கிராமம் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த வயல்வெளி, இயற்கை காற்று, இதெல்லாம் ஏசி தானே, என்ன சொல்கிறீங்க, உண்மையாக சொல்கிறேன் நான். அப்புறம் வந்து அங்கே சுற்றி பார்த்துட்டு பசங்களுக்கு ரோஸ் மில்க்லாம் வாங்கி கொடுத்துட்டு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். பசங்க என்னதான் இருந்தாலும் வளர்கிறாங்க. நமக்கு அது சின்ன பிள்ளையாக இருக்குது, தூக்குறேன், ஆனால் வந்து அவன் வரமாட்டான்.